அர்ஜுனா நேற்று கூட மேடையில பேசியிருந்தாரு. கூட்டணி அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, இது 234 வேட்பாளர்களும் ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிருக்காருன்னு நாங்க நினைச்சோம். ஆனா மீண்டும் இன்னைக்கு விஜய் டெல்லி சென்றிருக்காரு. கூட்டணி உறுதி செய்யப்படுமா அப்படின்ற அளவுக்கு பெரிய கேள்விக்குறி. ஆலோசனை வேற நடத்திருக்காரு வேட்பாளர்களுடன் சொல்றாங்க. என்னதான் சார் நடக்குது? குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு சொல்லுவாங்க, மது விரும்பி பேச்சு மறுநாள் போச்சு. சார், ஆனா திடீர் ஆலோசனை விஜய் நடத்தினார்ல சார் நேற்று வேட்பாளர்களுடன். எதுக்கு? முன்னாள் நைட்டு, அதுதான் முன்னாள் நைட்டு நீங்க இதை பேசுறீங்க. மறுநாள் ஆலோசனை பண்ணா அப்ப இரவு நடந்தது என்ன? 132 பேராமா மாவட்ட நிர்வாகிகள், அதில் 120 பேர்கிட்ட நேர்காணல் பண்ணாங்களாமா. அதில் 98 பேர் என்ன சொன்னாங்களாம், கூட்டணிக்கு போயிடலாம் சொன்னாங்களாம். கேனக்கு இருக்குன்னு நினைச்சாங்க நம்மள. நான் பச்சை தமிழ், அதுவும் டார்க் பச்சை தமிழ் நான். அதனால எனக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழருக்கு தடை இல்லாம இவங்க இருந்தாலும் போதும். நான் அந்த கட்சியில உறுப்பினராக இருக்கிறேன்னா அதெல்லாம் கிடையாது. தமிழ் உரிமை பத்தி பேசக்கூடிய ஒரே கட்சி இன்னைக்கு வேற கட்சியை காட்டுங்க. நீங்க சீமானை தவிர வேற தலைவரை காட்டுங்க. 45 சீட்டுகள் தான் விஜய்க்கு கொடுக்க போறாங்க என்டிஏ கூட்டணி போனா. எவ்வளவு கொடுத்துட்டு 10 கொடுத்தா நமக்கு என்ன கவலை? போதுமா சார் அவங்களுக்கு? 10 கொடுக்கட்டும், அவங்களுக்கு அதுவே ஜாஸ்தி. சார் அவங்க வேட்பாளர்களை அடிச்சுப்பாங்களே சார். அடிச்சுக்கிட்டோன்ற நானு அடிச்சுக்கிட்டா வேணா 2 பக்கம் அந்த சைடுல ஒரு துப்பாக்கி கொடுங்க, இந்த சைடுல ஒரு துப்பாக்கி கொடுங்க, நான் அந்த சைடுல ஒரு கத்தி கொடுங்க, இந்த சைடுல கத்தி கொடுங்கன்ற நான் தொல்லை விட்டுது சனியன்ங்க. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குமா சார். அதாவது ஆதவ் அர்ஜுனா நேற்று கூட மேடையில பேசியிருந்தாரு. கூட்டணி அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, இது 234 வேட்பாளர்களும் ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிருக்காருன்னு நாங்க நினைச்சோம். ஆனா மீண்டும் இன்னைக்கு விஜய் டெல்லி சென்றிருக்காரு. கூட்டணி உறுதி செய்யப்படுமா அப்படின்ற அளவுக்கு பெரிய கேள்விக்குறி. ஆலோசனை வேற நடத்திருக்காரு வேட்பாளர்களுடன் சொல்றாங்க. என்னதான் சார் நடக்குது? குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு சொல்லுவாங்க, மது விரும்பி பேச்சு மறுநாள் போச்சு. எப்படி? மது விரும்பி பேச்சு மறுநாளே போச்சுன்ற அப்படிதான் இருக்கு இவனுங்க பேசுறது. இவங்க நல்லா புரியுதாம்மா, முடிவு இவங்க கிட்டே இல்லைம்மா. நான் பெரும்பாலும் பார்த்த வரைக்கும் பாஜக பல நடிகர்களுடைய முடிவை நடுராத்திரியில் மாற்றிருக்கு. அப்போ பலவீனமாக இருக்காங்களா இல்லையா? பல நடிகர்கள் தான், நீங்கள் சரத்குமார் ஞாபகம் வருதுல்ல உங்களுக்கு? அப்படிதானே வருது. நடுராத்திரியில் அவருக்கு ஆமாம் கனவுல நடுராத்திரியில் எழுந்தார். கனவுல எழுந்து கேட்டால் பல பேர் கேட்டே இருந்தாங்க, எப்போ முதலமைச்சர் ஆவீங்கன்னு சொல்லிட்டு. அது வேறு நாரசமாக இருந்து, அது மாமியார் வேறு கேட்டே இருந்தாங்க. சரிங்களா? அப்போ நடுராத்திரியில் முடிவெடுத்து என்ன செய்யறாரு, பிஜேபியில் போய் ஐக்கியமாயிடுறாரு. சரிங்களா? இப்போ அவர் கேட்குறாரு அங்கே போயிட்டு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு என்ன கொள்கை இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு பாருங்கள். சரத்குமார் கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இது கொள்கை இருக்கா அப்படின்னு கேட்குறேன். கிட்டத்தட்ட சரத்குமார் என்ன முடிவு எடுத்தார், அந்த முடிவு தான் இவர் எடுக்கிறாரு. என்ன அவர் மொத்தமாக ஹோல்சேலில் கொடுத்துட்டாரு, இவர் ரீட்டைலில் கொடுக்குறாரு. அவ்வளோதானே விஷயம். அவர் மொத்த வியாபாரி, இவர் சில்லறை வியாபாரி. அவ்வளோதானே. இப்போ நீ கூட்டணிக்கு போகிற, முதல் கூட்டணிக்கு போவ, அப்புறம் கட்சியே கொடுத்துட போகிற, அதுதான் நடக்க போகுது. இது உண்மை நான் சொல்லுது. அப்போ இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், முடிவு இவங்க கிட்ட கிடையாது. முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஜேபி. நீங்கள் வலிமையாக இருக்கீங்க. நீங்கள் தான் சொன்னீங்க, இதே இந்த தான் சொன்னான் யாரு, ஆதவ் அர்ஜுனா. எங்க தலைவர் வலிமையானவர், ரஜினிகாந்த் மாதிரி கிடையாது. ரஜினிகாந்த் மிரட்டின உடனே பயந்துட்டாரு சொன்னாங்களே இல்லையா? கடந்த கால வரலாறு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. 90களில் என்ன நடந்தது? 90களில் நடந்தது, ரஜினிகாந்த் அவர் ஜெயலலிதான்ற ஒரு சர்வாதிகாரியை ஒரு நடிகர் வட்டாரத்தில் எதிர்த்த ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ரஜினிகாந்த் தான். அதுவும் வலிமையாக எதிர்த்தது. பாட்ஷா படம் வரும்போது வெடிகுண்டு கலாச்சாரம் பெருகிடுச்சுன்னு சொல்லி சிட்டி கடிச்சு பேசினவர். அந்த என் முன்னாடி ஒருத்தன் மேடையில் நம்ம அரசியல் விமர்சனம் பண்ணுறான், சிட்டி கடிச்சு பேசுகிறேன்னா அப்படின்ற உடனே ஆரம் வீரப்பனுடைய பதவி போகுது. ஆப்பில் ஏறி அவங்களே உட்காடுறாங்க. பாட்ஷா படத்தோட விழா, அதுக்கு முதலமைச்சரை வர வைக்கிறாங்க. அப்போ ரஜினி இந்த மாதிரி மைக்கை பிடிச்சி ஜெயலலிதா முன்னாடியே வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு, இப்போ இந்த பாலியல் பலாத்காரம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்போ வெடிகுண்டு ஒவ்வொரு காலகட்டத்தில் வெடிகுண்டுக்கு அது சொன்ன உடனே கேட்டால் அமைச்சருடைய பதவி தூக்குறாங்க. அது நெருக்கடி வருது. ஆனால் எந்த நெருக்கடிக்கும் ரஜினிகாந்த் அவர் பயப்படவே இல்லை. இது 90களில் நடந்தது. வழிமறிக்கிறாங்க. அப்போ வாகனத்து வெளியில் இறங்கி பெட்டி கடைக்கு போய் நிற்கிறாரு. இதெல்லாம் நிறைய நடந்தது இந்த மாதிரி.
அப்போது எந்த சூழ்நிலையும் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கே பயப்படாதவர். ஏன்னா ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளும் திமுக உட்பட வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா மீது ஒரு ஒரு அச்சம் கொண்டது உண்மைதான். ஆனால் அதை தாண்டி வழக்கு தொடுத்தாங்க, தனி நீதிமன்றத்தை அமைக்கிறதுக்கான காரணமாக இருந்தாங்க, சொத்துக்கு வழக்கில் நிறையா நடக்க விட்டாங்க, இதெல்லாம் சட்டப்பூர்வம் நடந்தது. ஆனாலும் ஜெயலலிதான்னா ஒரு ஒரு அச்ச உணர்வு. மற்ற எந்த தலைவரை பார்த்து பயம் கிடையாது. அண்ணாவை பார்த்து பயம் கிடையாது, எம்ஜிஆரை பார்த்து பயம் கிடையாது, கலைஞரை பார்த்து பயம் கிடையாது, இப்படி யாரை பார்த்துமே வந்து. ஆனால் ஜெயலலிதான்னா ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தினாங்க. அந்த அச்ச உணர்வுக்கும் வந்து பயப்படாதது தான் ரஜினிகாந்த். ஆனால் அந்த ரஜினிகாந்த் வந்து திமுக வந்து மிரட்டுச்சு, அவர் பயந்துட்டாரு, பின்வாங்கிட்டார் சொல்கிறது நியாயமாக இருந்தா சரியா? பல பல வகையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலர்கள் தான் எல்லாமே உலர். அதான் அதில் இருக்கிற லிஸ்ட் எடுத்திங்கன்னா எல்லாமே உலர்வாயன் ஆகிட்டான். சரிங்களா? அப்படி தான் இருக்கு. ஆனால் பேசும்போது நம்ம இதை பேசுகிறோமே, இது வந்து அடிப்படையில் கொஞ்சமாச்சும் உண்மையா? சரி, இல்ல சம்பந்தமே இல்லாம ஏன் ரஜினியை போய் இழுத்து இல்ல அவங்களுக்கு இல்லம்மா. இப்போ விஜய் வந்து ஒரே ஆப்புல ரொம்ப நேரம் உட்காந்தா டயர்ட் ஆயிடும்ல அவனுக்கு. விஜய்க்கு வந்து ஒரே ஆப்புல உட்கார முடியாது. அப்போ விதவிதமா டிசைனா ஆப்பு ரெடி பண்ணணும். அப்போ நேற்று வரைக்கும் ஒரு ஆப்பு ரெடி பண்றாங்க. நக்கீரன் கோபால் ஒரு ஆப்பு அதை ரெடி பண்ண, அதில் உட்கார வைக்கிறாங்க. அவர் வந்து இறங்கி அடிக்கிறாரு, சொல்லியே அடிக்கிறாரு. டேய் என்னை தொட்டிங்கன்னா இன்னும் அடிப்பேங்கிறாரு. மறுபடியும் இவரை வந்து அவரை சீன்றானுங்க. அவர் பேசக்கூடியது என்ன? மனைவி பிள்ளைகளுக்காக பேசுறாரு. நக்கீரன் கோபால் பேசுறாரு, மனைவி பிள்ளைகளுக்காக பேசுறாரு. ஆனா நீங்க அதை உள்வாங்கின கடந்து போகணும். பல விஷயங்களை ஜெயலலிதாவிலே கலந்து போயிருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பத்திரிகை மேல வழக்கு தொடருங்க. ஆனால் நீங்க தனிநபர் விமர்சனம் சின்ன பசங்க விட்டு நீங்க பண்ணும்போது அப்ப மீண்டும் அவர் அடிப்பாங்கிறாரு. அப்போ நீங்க ஆப்பு ரெடி பண்ணி உட்கார வைக்கிறீங்க. அது மாதிரி ஒவ்வொன்றா பண்ணும்போது ஃபெலிக்ஸ் இருக்கிறாரு, அவர் பங்குக்கு அவர் ஏதாவது ஆப்பு ரெடி பண்ணோம் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, எங்கள் தலைவர் வந்து இங்கே சம்பாரிச்சதை இங்கேயே இன்வெஸ்ட் பண்ணாரு, தெரியுமாடா உங்களுக்கு? இங்கே சம்பாரிச்சதை பாண்டிச்சேரியில் தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறான். இங்கே என்ன கேட்டது நான் தானே சொல்லுவான். அதெல்லாம் இவன் எப்படி சொல்லலாம்? எனக்கு தான்டா தெரியும் அவன் எங்கெங்கெல்லாம் வந்து பணம் வந்து இது வச்சுருக்கான்ட்டு. அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, எங்கள் தலைவர் ஃபெலிக்ஸ், எங்கள் தலைவர் வந்து இங்கே ஒரு கூப்பிட்டு வந்து ஒரு துண்டை மாட்டினோன்னா இவனுங்க என்னென்ன பேசுகிறாங்க பாருங்கள். எங்கள் தலைவர் இங்கேயே சம்பாரித்து இங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. கார் ரேஸெல்லாம் வந்து பண்ணல. யாரை? அஜித் அடிக்கிறானுங்க. இப்போ அஜித் ரசிகர்லாம் இப்போ எப்போன்னு பார்க்குறாங்க, எலெக்ஷன் எப்போ வரும்னு பார்க்குறானுங்க. இப்போ விஜய்க்கு எதிராக ஓட்டு போகிறதுக்கு. இப்போ புரியுதுங்களா? ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பு ரெடி பண்ணி தான் விஜய் உட்கார வைக்கிறாங்க. விஜய் வந்து தனியாக வந்து ஆப்பு ரெடி பண்ண வேண்டியதில்லை. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக எடுத்துகிட்டு வரானுங்க. இப்படி ஓடும். சட்டம் ஒழுங்கு நல்லா புரிஞ்சுக்கமா. நான் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது, சீராக இருக்குன்னா நான் சொல்லவே இல்லை. ஆனால் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடக்குது, அது நடக்கக்கூடாது தான். ஆனால் இங்கே இருக்கு கிட்டத்தட்ட 8.5 கோடி, ஒரு 10 கோடி பேர் சராசரியாக இருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு இங்கே போலீஸும் கிடையாது, போலீஸ் ஃபோர்ஸும் கிடையாது. இங்கே தனிநபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாதுகாப்பு அவங்களே உறுதி செய்யக்கூடிய சூழல் தான் இருக்குது. சரி, இங்கே மட்டும்தான் இது இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா இடத்தையும் இந்தியா முழுவதுமே இருக்குது. குஜராத்தில் 40,000 பெண்கள் கடந்த 5 ஆண்டுகளில் வந்து காணாமல் போயிட்டாங்க. 40,000 பெண்கள். அவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னா பாலியல் ரீதியான தொழிலுக்கு வந்து உட்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இதை நம்ம சொல்லவே இல்லை. தேசிய குற்ற ஆவண காப்பகம்னு ஒன்று இருக்குது, அதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இந்தியா முழுவதுமே இந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் வந்து அதிகரிச்சிருக்குன்றது ஒரு டேட்டா இருக்க தான் செய்யுது. அதில் தமிழ்நாட்டில் கூடுதலாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து புள்ளி உரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக நடக்கிறது இருக்கட்டும், அதை சரி பண்ணுற நடவடிக்கை எடுக்கணும். நாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருபோதும் திமுக அரசு நம்ம வந்து முட்டுக்கல. ஆனால் அது நீங்கள் இப்போ கேள்வி கேட்குற நேரம் எதுன்னு கேட்குறேன். சரி, முதல்ல எதுன்னு கேட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் போய் கேட்குறீங்க, தேர்தல் 1 மாதம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, காவல்துறை வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிட்டாங்கன்னு சொல்றீங்க. நீங்கள் அரசியல் படம் தான் நீங்கள் நினைக்கிறீங்க காவல்துறை வச்சு. ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். தேர்தல் நேரத்தில் காவல்துறையை நீங்கள் பகைச்சிக்கிறது நல்லது கிடையாது. இது அரசியல் ரீதியாக நான் சொல்கிறேன். அதை தாண்டி நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் பகைச்சிக்கிறீங்கன்றதை பாருங்கள். ஒரு பக்கம் அஜித், ஒரு பக்கம் ரஜினி. என்னதானா உங்கள் கணக்கு? அவனை எங்கே தான் நிறுத்த போகிறீங்க? விஜய் வந்து இப்போது நீங்கள் தான் இப்போது சார். ஆனா திடீர் ஆலோசனை விஜய் நடத்தினார்ல சார் நேற்று வேட்பாளர்களுடன். எதுக்கு? முன்னாள் நைட்டு. அதுதான் முன்னாள் நைட்டு நீங்க இதை பேசுறீங்க. மறுநாள் வந்து ஆலோசனை பண்ணா அப்ப இரவு நடந்தது என்ன? அப்ப இரவு ஏதோ நெருக்கடி நடந்திருக்கு தானே பொருள். அப்ப இரவு வந்து பிஜேபியுடன் இவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. நிச்சயமா விஜய் பேசுறா. விஜய் கிட்ட அவங்க சொல்லிருப்பாங்க, பேச்சுவார்த்தை கிடையாது, உத்தரவு போட்டிருப்பாங்க. ஏன்னா கரூருக்கு வந்து இவங்க அடுத்த கட்டமா இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, கரூருக்கு வந்து அடுத்த கட்டமா இப்போ இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் இல்லைம்மா விஜய் மீது. நல்லா போனீங்க, விஜய் மீது சார்ஜ் ஷீட் கிடையாது. அடுத்த கட்டமாக உங்களுக்கு 2வது உங்களை கூப்பிட்றாங்க விசாரணைக்கு.
நீங்கள் விசாரணைக்கு போயிட்டு அவங்க வந்து ஏற்கனவே நீங்கள் சொல்லப்பட்ட அந்த பதில்கள் அடிப்படையில் விசாரணை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு பதில் கொடுத்துட்டு வரீங்க, ஏற்கனவே ஒரு 50 பதில் கொடுக்குறீங்கன்னா அந்த பதிலில் நீங்கள் சொல்லப்பட்டது தகவல்லாம் உண்மையா அப்படின்றத ஆய்வு செஞ்சு இல்லை யாருக்கிட்டலாம் விசாரணை பண்ணணுமோ அதெல்லாம் விசாரணை பண்ணிட்டு போவாங்க, அடுத்த கட்டம் போவாங்க. அடுத்த கட்டம் போடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊர்ஜிதமாகுதுன்னு வச்சுங்க, உங்ககிட்ட தான் தவறு இருக்குங்க, நீங்கள் காலதாமதமாக போனது தாங்க அங்கே வந்து இந்த ஸ்டாம்பேட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா சார்ஜ் ஃபைல் பண்ணுவாங்க. அப்போ இது நெருக்கடி தானே. எப்போ வந்து சாஸ்திரி பவனில் இங்கே விசாரிக்க முடியும், ஆனால் டெல்லியில் வந்து விசாரணை குழு அமைக்கிறாங்க சிபிஐ, அங்கே போறீங்க, அப்போவே வந்து இதை புரிஞ்சுக்க வேண்டியது தானே. சார் ஆனால் 2 முறை விசாரணை நடத்தினாங்க, அப்பவே நம்ம நினைச்சோம் இவரு கூட்டணி போயிடுவாருன்னு, அதுல இருந்து தப்பி வந்தாரு. இப்போ 3வது முறை இன்னைக்கு நடக்கக்கூடிய விசாரணையில இது கன்ஃபார்ம் ஆயிடுமா கூட்டணி? பார்வை எல்லாரும் பார்வை ஆயிடுச்சுமா. ஏன்னு கேட்டால் இப்போ வந்து இவங்களுக்கு நெருக்கடி, நம்பர் 1 நெருக்கடி கரூர், நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்ன்றப்ப ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து வழக்கு தொடுக்கிறாங்க, சரிங்களா? அப்போ இதில் ஏதாவது சிக்கல் வந்துடுமோ அது. அப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு அதிகாரத்துக்கு குறுகிய காலத்தில் ஒரு அதிகாரம், ஒரு எம்பின்ற பதவி இருந்தாலும் கூட அதிகாரம் தான், ஒரு எம்எல்ஏ பதவி இருந்தால் ஒரு அதிகாரம் தான். அப்போ என்ன சொன்னாங்க, வேறு வழி இல்லாமல் அவங்களும் கேட்குறாங்க, நமக்கு இது சரியாக படுது, ஏன் வந்து துணை முதலமைச்சரே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நம்ம போயிடலாம். ஏன்னா இப்போது உங்களுக்கு வந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, யாருக்கு? துணை முதலமைச்சர் பதவி நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னீங்க, நாங்கள் தான் முதலமைச்சர் சொன்னீங்க. இப்போது அதிகாரத்தை வந்து கேட்டால் வந்து ஒரு முதல் ஸ்டெப் நம்ம இப்படி போயிடலாம், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆகலாம் அல்லது துணை முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையை காட்டும்போது அது இது சரியாக ஒர்க் அவுட் ஆகும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் தற்காலிகமாக வந்து ஒரு ரெமடியாக கூட இருக்கலாம். ஆனால் நிரந்தரமாக நீங்கள் எதிர்பார்த்தீங்கல்ல ஒரு கனவு முதலமைச்சர், அது கனவாகவே போயிடும். ஆனா அவங்களுடைய வேட்பாளர்கள் பெரும்பான்மையா வந்து கூட்டணி போலாம்னு சொன்னதெல்லாம் உண்மைதானா? வேட்பாளர்ல அந்த விருப்பம் இவங்க, அதாவது இந்த நிர்வாகத்தில் இருக்கிற 98 மாவட்ட செயலர்கள் வந்து கேட்டதாக சொல்றாங்க. இதெல்லாம் கண்துடைப்போம், நம்மளை ஏமாத்துறதுமா. இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், 132 பேராமா மாவட்ட நிர்வாகிகள், 132 அதில் 120 பேர்கிட்ட இவங்க நேர்காணல் பண்ணாங்களாமா. அதில் வந்து 98 பேர் என்ன சொன்னாங்களாம், கூட்டணிக்கு போயிடலாம்னு சொன்னாங்களாம். இது எப்படிமா அது? நீங்களே யோசிச்சு பாருங்க. தலைவர் இப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுதுமா, சிம்பிளாக ஒரு லாஜிக்காக இருப்பாங்க. நம்மளாம் இவனுக்கு என்ன வந்து கேனக்கு இருக்குன்னு நினச்சாங்க நம்மளை. நான் கேட்குறேன், ஏன்டா அறிவு இருக்கா உங்களுக்கு? ஒரு கேள்விமா நானே கேட்குறேம்மா, ஒரு மாவட்ட செயலர்கிட்ட கேட்குறேன், ஏம்மா தம்பி நீங்கள் மாவட்ட செயலராக இருக்கிறீங்க, ரைட் ஓகே, உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்குறேம்மா. இப்போது தலைவர் தலைமையில் ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் ஆகலாமா அல்லது பாஜகவோட கூட்டணி வச்சு என்டிஏவோட கூட்டணி வச்சு துணை முதலமைச்சர் ஆகலாமா? அவன் என்னமா சொல்லுவான்? முதலமைச்சர் ஆகலாம். இப்போ நம்மகிட்ட காது குத்துறாங்களா இல்லையா அவங்க? நீங்களே சொல்லுங்கள், இவங்களை எதால் அடிக்கலாம்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் அடிக்கலாமான்னு பொசியானது எதால் அடிக்கலாம்? இப்போ சராசரியே இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுதுமா? இப்போ நான் இந்த காணொலியில் நான் கேட்குறேன், ஏன்பா அந்த மாவட்ட செயலாளர்களே ஒரே கேள்வி தான் உங்கள்கிட்ட, உங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகிறது உங்களுக்கு சம்மதமா அல்லது என்டிஏவோட கூட்டணி போய் துணை முதலமைச்சர் சம்மதமா? சொல்லுங்கப்பா. அப்போ என்னவா சொல்லுவாங்க? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? இல்லை எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லை துணைமை இல்லை என்டிஏவோட கூட்டணி போய் துணை அமைச்சர் 98 பேர் சொன்னாங்களாமா கூட்டணிக்கு போய் முதல்ல. இது எவ்வளோ பெரிய ஒரு காது குத்து வேலை பாருங்க சார். இருந்தாலும் அந்த SOP மூலமாக விஜய்க்கு அழுத்தம் தரப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க போராட்டமா முன்னெடுக்கிறாங்களே சார், இதை கூட சொல்லியிருக்கலாம்ல, அழுத்தம் தராங்க. ஏற்கனவே விஜய் பேசும்போது ஒரு கூட்டத்தில் தடுமாற்றத்தோட சொல்லியிருப்பான், நீங்க பார்த்துருப்பீங்க, நமக்கெல்லாம் அழுத்தம் தர முடியுமா, ஆனால் அழுத்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், லூஸ் தரமா பேச மக்களுக்கு அழுத்தம் இருக்கு. இப்போ நாங்கள் சொல்கிறேன், இப்போ நாங்களோட சொன்னோம், நீங்கள் சொல்கிறோம் நமக்கெல்லாம் அழுத்தம் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அழுத்தம் இருக்கான்னா இருக்கு. யாருக்குன்னா மக்களுக்கு அழுத்தம் இருக்கு. மக்களுக்கு எங்கே அழுத்தம் இருக்குது? மக்களுக்கு எந்த அழுத்தமும் கிடையாது. ஒரே அழுத்தம் கேட்டால் நீ எல்லாம் வந்து எதுக்கு அரசியல் கட்சி தொடங்கணுன்ற அந்த அழுத்தம் தான் இருக்குது. நீ எல்லாம் எதுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி உங்களுக்கு தேவையான்ற அந்த கேள்வி இருக்குது, அந்த கேள்வியோட அழுத்தம் இருக்குது. ஏன்னா ஒரு இலக்கு கிடையாது, ஒரு கொள்கை கிடையாது, ஒரு லட்சியம் கிடையாது, ஒரு தத்துவம் கிடையாது, ஒரு கோட்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. முதலமைச்சர்ன்ற 2 பேருக்கு தான் போட்டின்னேன். இப்போ யாருக்கு போட்டி? இப்போ எப்படி சொல்லுடி? நாளையிலேருந்து நீ என்ன சொல்லணும்? இங்கே 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிஎம்கே இன்னொன்று என்டிஏ, அப்படிதானே சொல்லுவேன், அப்படிதானே சொல்லணும் ஆச்சு. அப்போ இதுலேயே வந்து விஜய் வந்து ஃபெயில். எப்போ வந்து அரசியல் கட்சி தொடங்கி கூட்டணிக்கு யாருமே வரலையோ அப்போவே நீங்கள் வந்து ஃபெயில்.
சரி, இப்போ என்டிஏ கூட்டணி மூலியமாக விஜயை வைத்து பிஜேபி செய்ய நினைப்பது என்ன? இல்லை, இப்போ உங்களுக்கு தெரியலமா, இப்போ முன்னாடி வந்து மகாராஷ்டிராவில் ரொம்ப இன்டெப்த்தாக போய் பேசலாம், நிறைய பேசலாம். இப்போ மகாராஷ்டிராவில் என்னாச்சு, ஏக்நாத் ஷிண்டே வச்சு ஆட்சி கவிழ்ப்பு எல்லாமே பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டால், விஜய் வந்து இப்போதைக்கு இவங்களுக்கு ஒரு பகடை, ஒரு துருப்பிச்சு ஏக்நாத் ஷிண்டே மாதிரி ஒருத்தர் வச்சுங்களேன், எடப்பாடி தொல்லை கொடுக்கலாம் நாளைக்கு எம்எல்ஏ கழிச்சு. ஏன்னா இவங்ககிட்ட பிஜேபி கிட்டே எம்எல்ஏக்கள் இருப்பாங்கல்ல, வெற்றி பெற்றால் சொல்கிறேன், அதுக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணுறாதீங்க எடப்பாடி முதலமைச்சர் ஆகிடுவார்னு நீங்கள் அதுக்குள்ளே முடிவு பண்ண வேண்டாம். ஒரு வேலை அப்படி வெற்றி பெற்றால் அப்போது வந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டே வேணும், அன்னைக்கு இந்த விஜய் பயன்படலாம். இல்லை இவங்களுடைய சீட்டு எத்தனை எண்ணிக்கைன்னு சொல்லி பார்த்து விஜயை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் கூட ஒரு டூலாக பயன்படுத்தி பிஜேபியிலேருந்து கூட ஒருத்தர் வந்து எம்எல்ஏ. கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்குமா, வெறும் 63 67 சீட்டை வச்சுக்கிட்டு பிரைம் மினிஸ்டரான கதை சரித்திரம்லாம் இருக்குது. வெறும் 63 67 சரியாக ஞாபகம் இல்லை, சந்திரசேகர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, சந்திரசேகர் கவர்மெண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனார் அவர். வெறும் 67 எம்பிக்கள் மட்டுமே வச்சுட்டு சப்போர்ட் வெளியிலேருந்து யார் பண்ணாங்கன்னா காங்கிரஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி என்னன்னா 10 எம்எல்ஏ ஆனாக்கள் கூட பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சூழ்நிலைகள் இப்படி விட இதே வந்து அதிமுக ரெண்டாக உடைக்கலாம், இல்லை என்ன வேணால் பண்ணலாம். அது பிஜேபி அந்த வேலையை நடத்தி காட்டும். இப்போ பாருங்கள், மெல்ல மெல்ல தள்ளி பீகாரில் நிதிஷ்குமாரை என்ன பண்ணியிருக்காங்க, ராஜ்யசபா கொடுத்துட்டு போயிட்டாங்க. முதலமைச்சரை விட்டு இறங்கி ராஜ்யசபா என்ன ஆசை காட்டியிருப்பாங்க, ஏன்னா அப்படி கொஞ்சம் இடத்த காலி பண்ணி நீங்கள் அப்படி போயிடுங்க, ராஜ்யசபா போயிடுங்க, அப்படி போயிட்டு ஆகிட்டிங்கன்னா நாளைக்கு உங்கள் பிரசிடென்ட் பார்க்குறேன் ஏதாச்சும், எனக்கு வேக்கண்ட் கிளியர் ஆகுது இல்லை, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படி கொடுத்துருப்பாங்க. அவரும் போயிட்டே இருப்பாருங்க, இது ராஜ்யசபா போயிட்டார், ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இப்போ எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சி வந்து கால் ஊனன்னு நினைக்கிறாங்கம்மா. அது வந்து நடத்தி காட்டுறதுக்கு இப்போ வந்து எடப்பாடி மாதிரி உங்களுக்கு ஒரு அக்மார்க் அடிமை கிடைப்பாங்களா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்ன வார்த்தை இங்கே சொல்லி தானே ஆகணும். இப்போ பாருங்க, புதிய அடிமை ஒன்று சிக்கியிருக்கு. இது ஒரு புதிய அடிமை, அது பழைய அடிமை, இது புதிய அடிமை. அது மொத்தம் பிஜேபியோட ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் அமைக்கிறதுக்கான அந்த வேலையெல்லாம் சில சங் பரிவார சார்ந்த அமைப்புகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு யாருக்கு வெற்றி கிடைக்குது, யாருக்கு தோல்வி கிடைக்குதுன்றது. ஆனால் எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டுக்கட்டை இல்லை, இந்த முட்டுக்கட்டை அகற்றப்படுது. விஜயா இல்லை விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, கடந்த காலத்தில் இருக்கிற நம்ம கமல் வந்தார், யாருடைய வளர்ச்சியை தடுத்தார்? நாம் தமிழ் வளர்ச்சி தான் தடுத்தார். ஒரு புதிய வாக்காளர்கள், மாற்று அரசியலை விரும்பக்கூடியவர்கள் எல்லாமே 2 திராவிட கட்சிகளை பிடிக்காதவங்க தான் கமல்ஹாசன் போட்டாங்க. ஏன்னா நல்லா இருக்க டிவியெல்லாம் உடைச்சார், உங்களுக்கு தெரியும் இல்லை, டார்ச் லைட் போட்டு உடைச்சார். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனி டிவிலாம் உடைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவருக்கு. சரிங்களா? டிஎம்கேல போயிட்டு ஏதோ ஒரு சீட்டை வாங்கினா ஐக்கியமாயிடலாம். ஆனால் இப்போ அவர் செய்தது என்ன? அந்த ஒரு தேர்தலில் 2 தேர்தல் நினைக்கிறேன் என்ன பண்ணாரு, ஓட்ட பிரிச்சு. அப்போ நாம் தமிழ் வளர்ச்சி தான் தடுத்தாங்க. அப்போ ஏன்னா 2 திராவிட கட்சிகள் மாற்று ஒரு அரசியலை விரும்பக்கூடியவங்க தான் வந்து வாக்களிச்சாங்க. இப்போ விஜய்க்கும் கூட அந்த மாதிரியான வாய்ப்பு சிலர் இருக்குது, இல்லாமல் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. இப்போ மாற்று அரசியலை விரும்பக்கூடியவர்கள் என்னன்னா, இவர் வந்திருக்காருப்பா புதுசாக, அப்போ இவருக்கு ஓட்டு போட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம என்ன செஞ்சோம், அடின்னு அடிச்சு என்ன செஞ்சோம், படம் துரத்தி விட்டோம். இப்போ கிட்டத்தட்ட அப்படி தான் நம்ம தான் துரத்துறோம். இது அடிச்சு சொன்ன சாதாரண அடிலாம் கிடையாது, இது இந்த ஊமை குத்தலாம் அடிக்கலை, இது ஓங்கி எகிரி அடித்தா 1.5 டன் வெயிட்ன்றது இல்லையா, நம்ம வந்து அப்படி தான் நம்ம அடிச்சு அடியிலே ஓடி போயிட்டான். இது அடித்தாங்க தான் போகிறான். இப்போ நமக்கு நல்லது, ரூட்டு கிளியர், நாம் தமிழ் வளர்ச்சிக்கு தடை இல்லை. இப்போது மாற்று அரசியலை விரும்பக்கூடியவர்கள் 2 திராவிட கட்சிகள் மீது மாறி 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 வாக்களித்து சலிச்சு போனவங்க, அப்போ இங்கே வந்து ஒரு புதிய வந்து ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து நாம் தமிழ் தான் வாக்களிப்பாங்க. அப்போ அதனால தான் சொன்னேன், ரூட்டு கிளியரு, சனியை ஒழியட்டும், அப்படி போய் தொலையட்டும் அப்படின்ற. ஸோ அதனால் அந்த ஒரு வகையில் நமக்கு வந்து மகிழ்ச்சி. என்னை கேட்டால் நான் சொல்கிறேன், விஜய் வந்து பிஜேபியில் போய் சேர்ந்த மகிழ்ச்சி. காங்கிரஸை போய் சேர்ந்தால் கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டிருப்பேன், இவன் மறுபடியும் காங்கிரஸுக்கு போய் உயிர் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி. அது தேடி இருக்காதுன்னு வச்சுங்க அப்போ கூட. ஆனாலும் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வென்டிலேஷனில் இருக்குது. அந்த வென்டிலேஷன் எடுத்து அதை அப்படியே வந்து அந்த டெட் பாடி ஆக்கி அதை அப்படியே கொண்டு போய் சவக்குழியில் தள்ளணும் காங்கிரஸை. ஆனால் இவன் என்ன பண்ணுவான், வென்டிலேஷன் எடுத்து என்ன கேட்டால் வந்து குளுக்கோஸு பாதாம் பிஸ்தா எல்லாம் கொடுத்து அதை வந்து ரெடி பண்ணுவான். இப்போ அந்த வகையில் நமக்கு சந்தோஷம், அப்பா பரவாயில்லப்பா இவன் வந்து அப்படி போயிருந்தாலும் நமக்கு வருத்தம், காங்கிரஸோட போயிருந்தாலும் வருத்தம். சரிங்களா? இப்போ வந்து பிஜேபியில் போகிறோன்னா ரைட் ஓகே பரவாயில்ல. இப்போ கூட ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் கிட்ட நம்ம சொல்லணுக்கிட்ட, தம்பி நீங்கள் சீட்டு கேட்டு வாங்கும்போது
காங்கிரஸ் எங்கெல்லாம் நிற்கிதோ இது காங்கிரஸ் எங்கெல்லாம் நிற்கிதோ அங்கெல்லாம் உன்னுடைய கேண்டிடேட்டை போடு, அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா அப்ப எதிர்த்து பேசணுமே சார் காங்கிரஸ். பேசு, நான் சொல்றது ஒரு என்ன சொன்னா ஒரு வார்த்தைக்காக சொல்ல, என்னன்னா ஏதோ ஒன்று அழிஞ்சா உன்னால, ஏன்னா விஜய் நல்லது செய்ய முடியாதுமா, யாரையும் வாழ வைக்க முடியாது. சரிங்களா சொல்லுது? ஏன்னா யாரையாவது வாழ வச்சுருக்கான், பொண்டாட்டி வாழ வைக்கல, பிள்ளைகளும் வாழ வைக்கல, அம்மா அப்பாவும் வாழ வைக்கல. என்ன நம்பி வந்தவொன்னா 41 பேர் செத்தான், இன்னும் ஒரு 10 லிஸ்ட்டு 10 பேர் இருக்குது, ஒரு 50 பேருக்கு மேலே செத்தான். அவன் ஒன்று வாழ, அப்போ ஏதோ ஒன்று பண்ணோம், யாராவது ஒருத்தர் மரண குழியில் தள்ளணும். காங்கிரஸை தள்ளிடுங்கிறேன். இது எப்படி இருந்தாலும் வந்து டிஎம்கேல வந்து ஒரு 28 சீட்டு கொடுத்துருக்காங்களா, அந்த 28 கேண்டிடேட் நிற்பாங்கல்ல, அங்கே போடு உங்கள் கேண்டிடேட்டை, இது அங்கே வாங்கிக்க, கூட்டணியில் தான் நடக்க போகுது. என்னுடைய அர்த்தம் ஒன்றே ஒன்று தான்மா, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு உதவாது, தமிழ்நாட்டோட வளங்களை சுரண்டுவதற்கு மட்டுமே தான் உதவும். அதை தான் பண்ணுவாங்க அவங்க. அதனால் வந்து எனக்கு வந்து நான் வந்து முதல்ல என்னன்றது பாரு, நான் முதல்ல மனிதன், நான் இனத்தால் தமிழன், அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. நான் பச்சை தமிழன், அதுவும் டார்க் பச்சை தமிழன், நான் கலப்படம் இல்லாத தமிழன். அதனால் எனக்கு வந்து நான் ஒரே ஒரு வார்த்தை தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழருக்கு தடை இல்லாமல் இவங்க இருந்தாலும் போதும். நான் வந்து அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிறேன்னா அதெல்லாம் கிடையாது. தமிழ் உரிமை பற்றி பேசக்கூடிய ஒரே கட்சி இன்றைக்கி, வேறு கட்சியை காட்டுங்க நீங்கள். சீமானை தவிர வேறு தலைவரை காட்டுங்க. அப்படி இப்படி வந்து பல்ட்டி அடிக்காமல், அப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து ஊதாமல், நேருக்கு நேர், இதுதான் எங்கள் சித்தாந்தம். தமிழர் உரிமை பேசக்கூடிய வேறு தலைவரை காட்டுங்க, வேறு கட்சியை காட்டுங்க. அப்போ நமக்கு போயிடும். ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் போயிட்டு திராவிட கட்சிகளோட காவடி தூக்குற நபர்கள் தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால தெளிவாக நான் வந்து என்னுடைய அரசியல் பார்வையில் நான் தெளிவாக இருக்கிறேன். எனக்கு 45 சீட்டுகள் தான் விஜய்க்கு கொடுக்க போறாங்க என்டிஏ கூட்டணி போனா. எவ்வளவு கொடுத்துட்டு போறோம், 10 கொடுத்தா நமக்கு என்ன கவலை? போதுமா சார் அவங்களுக்கு? 10 கொடுக்கட்டும், அவனுக்கு அதுவே ஜாஸ்தி. 10 கொடுக்கட்டும் சார். அவங்க வேட்பாளர்கள் அடிச்சுப்பாங்களே சார். அடிச்சுக்கிட்டோன்ற நான் அடிச்சுக்கிட்டா வேணா 2 பக்கம் அந்த சைடில் ஒரு துப்பாக்கி கொடுங்க, இந்த சைடில் ஒரு துப்பாக்கி கொடுங்க, நான் அந்த சைடில் ஒரு கத்தி கொடுங்க, இந்த சைடில் கத்தி கொடுங்கன்ற நான் தொல்லை விட்டுது சனியனுங்க. நம்ம ஏமா அதை பற்றி கவலைப்படணும்? 10 சீட்டு கொடுத்தா நமக்கு என்ன கவலை? சனியை ஒழிஞ்சுது நான் நினச்சிட்டு இருக்கிறேன். நான் 5 கொடுக்கட்டும், அடிச்சுக்கிட்டோம். எல்லாம் தற்கொலை கும்பல் தான். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு அறிவார்ந்த கும்பலா சொல்லுங்கள், ஒரு அறிவார்ந்த கும்பலாக தான் சொல்லலாம். இல்லை ஒரு அறியாமையில் இருக்கிறவங்க சொன்னாலும் கூட இது அறியாமைன்னு கூட்டம் சொல்ல முடியாதுமா. இது எல்லாம் எருமை கடை வயசாகுது, ஆணும் பொண்ணும் நம்ம பார்க்குறோம், 7.5 கழுத வயசாகுது, பார்த்து தான் நம்ம இருந்தோம். இந்த மகளிர் கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையம்மா, வந்திருந்த பொம்பளைங்கள்லாம் எவ்வளோ வயசு, எல்லாம் 40 வயசு பொம்பளைங்க மாதிரி நடந்துக்கிட்டாங்க. எகிரி குதிக்கிறது, ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கறது, இதெல்லாம் அவன் ஏற்பாடு. யார் ஏற்பாடு? அது ஒருத்தர் இருக்கான்ல, புஷியானந்து, அவன் ஏற்பாடு. இதெல்லாம் நீங்களே சொல்லுங்கம்மா, ஒரு வயதான பெண்மணி யாருமோ வந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பாங்க? நீங்கள் பாருங்கள், நீங்கள் எடுத்து பாருங்கள், மனசாட்சியோடு பேசுங்க. இதெல்லாம் நல்லதா? இதெல்லாம் சரியா? இதெல்லாம் தப்பு இல்லையா? இதெல்லாம் மோசமான கல்ச்சரா? கௌரவமாக இருக்கணும்லம்மா. இதெல்லாம் மானக்கடா இல்லையா பார்க்கறதுக்கு? கண்டிப்பா சார். இப்போ ஆனா கொள்கை எதிரி என்று இத்தனை நாள் விஜய் அவர்கள் விமர்சித்த பிஜேபியை இப்போது எப்படி ஆதரித்து பேச போறாருன்ற எனக்கு ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தெரியும். இதை வந்து அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு வைக்கும்போதே நான் ஜான் கிட்ட கேட்கும் போது கேட்டேன்னா, அதில் சில வந்து டிப்ளமேட்டிக்காக ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல் அதில் இருந்தது. என்னென்னா, நம்ம அரசியல் எதிரின்னு சொல்லும் போது டிஎம்கே வந்து நம்ம அரசியல் எதிரின்னு சொல்ல முடியும். ஆனால் கொள்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒத்த கொள்கை தான். ஏன்னா பெரியாரை நம்மளும் பயன்படுத்த போகிறோம், அவங்களும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து கொள்கை எதிரின்றது வந்து பிஜேபியோட கொள்கை எதிரினா ரொம்ப ஸ்ட்ராங்காக கடைசி வரைக்கும். இப்போ ஏன்னா கொள்கை எதிரின்ற அடிப்படையில் தான் டிஎம்கே வாக்குகளை வாங்குது. அப்படி தான் வந்து இவர் ஜான் சொன்னது. கொள்கை எதிரியாக இருக்கிறதுனால தான் வாக்குகள் வந்து மைனாரிட்டி வாக்குகள் அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து டிஎம்கே அறுவடை பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணோம். சரி, கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணும்போது ஏங்க அரசியல் எதிரின்னு டிக்ளேர் பண்ணணும்னு கேட்டால், இல்லை அரசியல் எதிரின்னு டிஎம்கே தான் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு ஒரு வியூகத்தை அமைச்சாரு. அது விளக்கமும் கொடுத்தாரு எனக்கு. எனக்கு இப்போ அந்த சிறுபான்மை வாக்கு அசால்ட்டா அதான் அவ்வளோதான் அதில். ஆனால் எனக்கு அதில் முழு நம்பிக்கை இல்லைம்மா. இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் போகும், இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வந்து கண்டிப்பாக வந்து போயிடும். ஆனால் எனக்கு வந்து இந்த கிறிஸ்டியானிட்டி வாக்குகள் வந்து கணிசமான வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்கு வரும். நான் நம்புகிறேன். அது சரியோ தவறாக இருக்கிறேன். ஏன்னா இஸ்லாமியரோட வாக்குகள் வந்து அவங்களுக்கு வந்து, ஏன்னா அது ஆரம்பத்துலேருந்தே அந்த அந்த
அந்த பார்வை உண்டு இஸ்லாமியருக்கு வந்து திமுக. அது இப்போ இல்லை, அப்துல் சமது, அப்துல் லத்தீப், இப்போ இருக்கிற தலைவர்கள்லாம் முன்னாடி உள்ள தலைவர் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக வந்து அது பாரம்பரியமாக. ஏன் விஜயே வந்தாலும் கூட இஸ்லாமியர் உள்ள வாக்குகள் வந்து அங்கே வந்து கணிசமான வாக்கு போயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏடிஎம்கே கூட போகாது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜேபியோட இவர் போய் சேரும்போது முன்னாடி சொன்னாங்க இல்லையா, இவர் இஸ்லாமியர் கிறிஸ்டியானிட்டி ஓட்டை பிரிச்சுடுவார், ஏன்னா இவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. பிஜேபியில் போய் அலையன்ஸ் சேர்ந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இஸ்லாமியர் வாக்குகள் வந்து டிஎம்கே போயிடும். கிறிஸ்டியானிட்டி ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா கணிசமான ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழுக்கு வரும். அந்த பார்வை இருக்குது. அதனால் இன்னொன்று நான் ஒரு படி சொல்கிறேன். இப்போ சின்ன ஒரு உதாரணத்துக்கு கூட என்ன சொல்ல முடியாது, சிரிக்கக்கூடாது. நீங்கள் இஸ்லாமியர் ஓட்டு வந்து அப்படியே வந்து டிஎம்கேக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுக்காக நான் சொல்கிறேன்னா, பீலா பிஸ்மியோட இன்றைக்கி ஒரு ட்விட்டரை பார்த்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியோட வந்து கூட்டணி வைக்கிறது விபச்சாரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல. என்னடா இது, கரடியே இப்படி ஊழையிட்டா என்ன செய்யுது, எது கரடியை காரி துப்புற கதை தானே இது. ஏன்னா விஜய்க்கு வந்து முட்டு கொடுத்து அப்படியே வலிமையாக முட்டு கொடுத்த நபர்களே விஜய் வந்து விபச்சாரி ஒரு வார்த்தையில் பொசுக்குன்னு ஒரு வார்த்தை விபச்சாரின்னு சொல்லியடா அப்படின்னு பார்க்குறதா இருக்குது. இது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதன்வாங்களே, அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். பெரும்பாலும் நான் இன்றைக்கி நேற்று கூட என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இஸ்லாமியரில் நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் பேசும்போது என்ன மச்சான் இப்படி ஆயிடுச்சு, சும்மா நான் ஜாலியாக பேசுவேன், ரொம்ப நாள் ஃப்ரெண்டு எனக்கு அப்படி சொல்லிட்டு, எல்லாமே ஊரில் இருக்கிறோம், இங்கே லோக்கல் கிடையாது, எல்லாமே வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அப்படி சொன்னால் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடையாது, இவன் அதில் போய் சேர்ந்தான்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே இவங்கெல்லாம் வந்து காலமாக டிஎம்கேக்கு வாக்களித்தோம். இப்போ இந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கும்போது கேட்டால் வந்து கண்டிப்பாக எது நிலைன்னு கேட்டால் ஏடிஎம்கே நிச்சயமாக வரும். இஸ்லாமியர் ஓட்டு ஏடிஎம்கே போகாது, விஜய்க்கு போகாது. ஏன்னா பிஜேபி இல்லை. இதே பிஜேபி வந்து டிவிகே மட்டுமே கூட்டணி வச்சிருந்தாலும் கூட ஏடிஎம்கே போயிடும் சொல்ல முடியும், ஏடிஎம் போயிடும். இப்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மைனாரிட்டி வாக்குகள் அங்கே இழக்கிறதே. ஆனால் ஜெயக்குமார்ட்ட போட்டால் இன்னும் தெளிவாக சொல்லுவார், கிறிஸ்டியானிட்டி ஓட்டையும் வந்து இஸ்லாமியர் ஓட்டை இழக்கும் போது தான் அங்கே தோல்வி, பல எம்எல்ஏக்கள் தோல்வி அடைறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே ஜெயிச்சோம். ஆனால் இப்போ சீமானவர்கள் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட இஸ்லாமிய சிறைவாசிகளை வெளியில் விடணுன்ற போராட்டம். அதனால தான் சொல்கிறேன், அதுதான் நான் சொல்கிறேன்னு நான் மொத்தமாக போயிடும்னு சொல்ல மாட்டேன், கணிசமான வாக்குகள் ஒன்று. ஆனால் இஸ்லாமியர்களை காட்டிலும் கிறிஸ்டியானிட்டி வாக்குகள் வந்து சீமானுக்கு வந்து அதிகமாக பெறுவார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. பார்வை தான் நான் சொல்கிறேன், அந்த கிரவுண்ட் லெவலில் பேசும்போது அந்த பார்வை இருக்குது. அதனால் வந்து இந்த காலமான ஒன்று இருக்குமா, அந்த கூட்டணி கட்சின்னும் போது கட்சி சார்பாக இருப்பாங்க. இப்போ ஜவாஹிர்லா இருக்கிறாருன்னா அவங்களுக்குள்ள ஒரு அமைப்பு ரீதியாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மாற மாட்டாங்க. அமைப்பு ரீதியாக இருக்கிறவங்க மாற மாட்டாங்க. அமைப்பு ரீதி அல்லாத இருப்பாங்க பார்த்தீங்களா, இஸ்லாமியர்ல அமைப்பு ரீதி இல்லாத இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சீமானவர்கள். ஆனால் அமைப்பு ரீதியாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி அந்த கட்சியிலே இருப்பாங்க, அவர் சொன்னால் கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தை சார்ந்தவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அந்த சமூகத்தை இப்போ குறிப்பிட்ட இப்போ திருமாவளவன் இருக்கிறாருன்னா ஒரு கணிசமான வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் இருக்குல்ல, அது அடிப்படையில் தானே அவருக்கு வந்து அந்த சீட்டே கொடுக்குறாங்க, 5 சீட்டோ 6 சீட்டோ கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டால் அது அப்படியே. ஆனாலும் அதை தாண்டி இருப்பாங்கல்ல, ஒட்டுமொத்தமாக எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களுமே திருமாவளவன் பின்னாடி இருந்ததுன்னா அவர் தான் முதலமைச்சர், அப்படி கிடையாது இல்லை. அப்போது இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஜவாஹிருல்லா இருக்கிறாருன்னா ஒரு மைனாரிட்டி, அவங்க இஸ்லாமியர்களுக்கான ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி சார்பாக இருக்கிற அந்த கூட்டணிக்கு போகும்போது அப்போது அந்த வாக்குகள் அப்படி போயிடும். சரி, இப்போ விஜய்க்கு வந்து நம்ம தனித்து நின்னால் சீமானை போல் தனித்து நிற்கும்போது நம்மளால வெற்றி பெற முடியாதுன்ற பயம் இருக்கா? இல்லை, பயம்ன்றத விட நான் சொன்னேன் அரசியல். இப்போ விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட அரசியல் வீழ்ச்சி தான் வச்சுங்களேன். அந்த வீழ்ச்சிக்கான காரணம் நான் என்னுடைய கணிப்புன்னு கேட்டால் அதுக்கு யார் காரணம்னு கேட்டால் துல்லியமாக சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க, விஜய் தான் காரணம். விஜய் தான் காரணம், முதல் காரணம் விஜய் தான் காரணம். எப்படி காரணம் அப்படி கேட்டால் முதல்ல ஒரு விஷயம் நான், ஒரு மனிதன் ஒரு முடிவு எடுக்கிறான், அவன் வாழ்க்கையில் ஒரு கெரியரில் ஒரு முடிவு எடுக்கிறான், அது சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும். முதல்ல அவன் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து அவன் வந்து ஒரு வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது தடுமாற்றம் இருக்கக்கூடாது. ஒரு மனிதன், நான் சொல்கிறது விஜய்ன்னு பொதுவாக சொல்கிறேன், ஒரு மனிதன் வந்து அவனுடைய சொந்த வாழ்க்கையில் வந்து ஒரு துணையை தேடுறான், மனைவி தரும்போது மனைவி தேர்வு செய்யும் போது தடுமாற்றம் இருக்கக்கூடாது. சரியான மனைவியை அவன் தேர்வு செய்யணும். அது எப்படிலாம் வந்து நம்ம சொல்ல முடியாது, ஆனால் சரியான மனைவியை தேர்வு செய்யணும் அவன் வாழ்க்கையில் வந்து ஒரு வாழ்க்கை துணை, அப்போ தான் வாழ்க்கை சிறக்கும். அதே மாதிரி நீங்கள் பொது வாழ்க்கைக்கு நீங்கள் வரீங்கன்னா சரியான நட்பு தேர்வு செய்யணும். விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் சொந்த வாழ்க்கையில் வந்து அது சரியான மனைவியாக இருந்திருக்கலாம், இப்போ வேணால் கருத்து வேற்றுமை வந்திருக்கலாம். ஆனால் அவர் கெரியரில் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹையர் போஸ்ட் வந்து, அதாவது கேட்டால் ப்ரொமோட் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மெகாஸ்டார் ஆனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியோட
ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருந்திருக்கு. ஏன்னா 25 ஆண்டு காலம் வாழ்க்கை, ஒரு 1/4 நூற்றாண்டு வாழ்ந்திருக்கிறாரு. அதனால் வந்து சரியான துணைவி தான் தேர்வு செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய பாதை மாறி இருக்கலாம். அது காரணம் நட்பாக கூட இருக்கும். பொது வாழ்க்கைக்கு நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நட்பு சரியாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் வந்து 2 ஃபெயில். அவர் கூட இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் தேர்வு செய்த நட்புகள் சரியில்லை. முதல் கட்டம் புஷியானந்த், இப்போ ஜான் ஆரோக்கியசாமி இப்போ வந்தவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கு. ஆனால் ரசிகர் மன்றத்தை வந்து வழி நடத்துறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் வந்து புஷியானந்த் கூட இருக்கிறாருன்னா சரியான நட்பு தேர்வு செய்யலை. அதுதான் முதல். அதுக்கப்புறம் வந்து நட்புகள் பாருங்கள், ஆதவர்ஜினா போன்ற நபர்கள்லாம் குடும்பத்திலே சரியில்லாத நபர்கள், சொந்த வாழ்க்கையிலே சரியில்லாத நபர்கள். ஆதவர்ஜினா பற்றி இப்போ நம்ம ஏன் பேசுகிறோம்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் இருக்குன்னா அவருடைய ரொம்ப ரொம்ப கேள்விப்பட்டோம்னா ரொம்ப அதிர்ச்சியாக கூட இருக்குது. ஏன்னா மார்ட்டின் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ள நுழையிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ரொம்ப லாபகமாக உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு அந்த குடும்பத்துக்குள்ளே. மிகப்பெரிய கோடீஸ்வரர் மார்ட்டின்னா அந்த அளவுக்கு வேணும். ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க ஏமாந்துருக்குறாங்க. அவருடைய மகள் வாழ்க்கையில் உள்ள நுழைஞ்சி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்சர் பண்ணிட்டார்ல கோடிக்கணக்கான ரூபாய். இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து மார்ட்டினோட பணம் தானே. இவன் எந்த மன்னாரன் கம்பெனியில் வேலை செஞ்சான். அப்போ அந்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இவன் என்னென்னலாம் பண்ணுறான் பாருங்க. ஏன்னா அவங்களுடைய கேட்டால் மகள், அந்த மகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து எப்பவுமே வந்து மகள் விஷயத்தில் இறங்கி தான் போவாங்க. அப்போ வந்து பலவீனம் ஆடிச்சு, மார்ட்டினோட பலவீனம் ஆடிச்சு. மகளுக்காகன்னு கொடுக்குறாங்க, அதை வச்சுட்டு இவன் ஆட்டம் போடுறான். இதான் உண்மை. அப்போ இங்கே சரியான நபர்கள் தேர்வு செய்யலை. விஜய் பொறுத்த வரைக்கும் நட்பு வந்து சரியாக அமையலை. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்லுவேன், என்னால் கிறிஸ்டல் கிளியராக என்னால் சொல்லுவேன். இப்போ மனைவி அற்புதமான ஒரு மனைவி, தேவதை மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சிருச்சு. அது காரணம் அரேஞ்சு மேரேஜ், லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்சு மேரேஜ் தான். அதுக்கு வந்து எஸ்எஸ்சி, அதுக்கே வந்து எஸ்எஸ்சிக்கு ஒரு கோயில் கட்டணும். ஆமாம். ஆனால் நண்பர்கள் தேர்வு செய்யும் போது அங்கே தப்பு நடந்துச்சு. எல்லா நண்பர்களும் சொல்கிறேன். அவன் ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவன் பலவீனத்தை வச்சு இவனை அடிமையாக்கிட்டாங்க. பெண்ணுக்கும் மதுவுக்கும் அடிமையாக்கியாச்சு. அப்போது நண்பர்கள் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் 2 கட்டம் முக்கியமான கட்டம். ஒன்று, வாழ்க்கை துணை தேர்வு செய்யும் போது தடுமாறக்கூடாது. எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், திடமாக உறுதியான முடிவு எடுக்கணும். நல்ல தேர்வு சரியாக இருக்கணும். 2வது, நல்ல நட்பு சரியில்லைன்னு உங்களுக்கு மனசில் படுது, இந்த நட்பு சரியாக வரல, இது வந்து ஏதோ கொஞ்சம் நமக்கு வந்து இது டிஸ்டர்ப் ஆகுது, நம்மளுடைய கெரியருக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது, இல்லை நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து இது வந்து நம்மளை ராங் ரூட்டுக்கு கொண்டு போகுது, இல்லை ஒத்து போகலை, வந்து ஒரு சச்சரவாக இருக்குது, இல்லை கெட்ட பேர் வருது, இப்படின்னு நம்ம தோணும் போதுமா அந்த நட்பை துண்டிச்சாதான் இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வாழ்க்கையில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டவங்களாம் புத்திசாலிங்களாம் இருக்கிறாங்க. அப்போ தான் வாழ்க்கையை சிறக்கும். என்ன மாதிரி தான் நீ இருக்கணும், என்ன மாதிரி நீ உன்னை மாற்றிக்கன்னு சொல்ல முடியாது. என்ன மாதிரி உன்னை மாதிரி என்ன வந்து நான் மாறணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை வந்து கணவன் மனைவிக்கு சரியாக இருக்கும். அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் நட்புக்காக நீங்கள் கேட்டால் நண்பர் வந்து ஒரு தவறான பாதிக்கு போகிறேன், அந்த பாதிக்கு நானும் வந்து போகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போச்சுன்னா அது கடைசியில் நம்ம இங்கேயே கொண்டு போய் நிறுத்திடும். இப்போ விஜய் எப்படி கொண்டு வந்து நிறுத்திச்சு பார்த்தீங்களா? அப்பா அம்மா வேணாம், பொண்டாட்டி பிள்ளைகள் வேணாம், யாரும் வேணாம், இந்த சர்க்கிள் போதுன்ற அந்த முடியும். ஏன்னா அந்த சர்க்கிள் வந்து எல்லாமே கிடைக்குது. நல்லா புரிஞ்சுங்க, எந்த சர்க்கிள் இருந்து கிடைக்குது? இந்த நட்பு சர்க்கிள் வந்து எல்லாமே கிடைக்குது அவனுக்கு. அப்போ இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறான். பொண்டாட்டினா எதுக்கு? அன்பு காட்டுறதுலாம் கிடையாது, அன்புக்கா காதல் கிடையாது, படுக்க தானே பொண்டாட்டி. அவள் கிடைக்கிற அவள் இல்லைன்னா பரவாயில்ல, ஒர்த்து கிடையாது, அவ்வளோ ஒன்றும் ஒர்த்து கிடையாது, இந்த ஒருத்தி இருக்கிறா, அப்படி போயிடுது. அது தப்பு. அதனால தான் சொல்கிறேன், நண்பர்கள் தேர்வு செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். பல பேர் நண்பர்களால் அழிஞ்சவங்களாக இருக்கிறான். நீங்கள் நண்பர்களால் வாழ்ந்தவங்க ரொம்ப குறையுமா? ரொம்ப இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப சொற்பம். ஆனால் நண்பர்களால் அழிஞ்சவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்குது. ஆனால் நிரந்தரமாக நான் சொல்லுவாங்க சில கட்டினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 ஆண்டு காலம் எனக்கு கூட இருக்கிறாங்க, 40 ஆண்டு கால நண்பர், 40 வருஷமாக நட்பு இன்றைக்கும் அப்படியே நீடிக்குது. ரொம்ப ரேர். அவங்க விரல் விட்டு என்ன கூடிய இருப்பாங்க, ஒருத்தர் அது 2 பேர், அவ்வளோதான். 40 ஆண்டு காலம், 55 வயசு ஆகிடுச்சு, 15 வயசில் வந்த நட்பு இன்றைக்கி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ரொம்ப ரேர் அது. ஆனால் ஒருத்தர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இடையில நண்பர்கள் நிறைய பேர் வந்து போயிட்டே இருக்கலாம். இது அவன் ஸ்டேஷன் வரும்போது இறங்கி போயிட்டே ரைஸ் நேக மாதிரி இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷம் அவ்வளோதான். ஆனால்
நண்பர்கள் தேர்வு செய்யும் போது நீங்கள் தவறுனீங்கன்னா வாழ்க்கையே பாழாயிரும். அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிம்மா.